பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்த இந்த அவ்வளவு கொண்டு வந்து தண்ணி. இவங்க வந்து மரக்கறி பொருட்களையும் வாழைப்பழம் மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை ஏற்றி போறாங்க. ஏற்றி போக்கல நாங்களும் வரைத்து போய் கேட்டிருக்கிறோம். போறாங்க வாங்க பாருங்க பனையெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு தான் வைக்கிறது. அது நாங்கள் இப்போ ரோட்டால போற வழி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இது அதனால பல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேல தண்ணி அடிக்கும் நினைக்கிறேன். பாருங்க ஹெக்டர் இலவசமா இல்லை, ஒரு ஆளுக்கு 300 ரூபா, நாங்கள் 600 ரூபா கொடுத்தா இப்போ வந்திருக்கோம். கட்டாயமா கடைக்கு போகணும்ன்றது நிற்பந்ததுக்கு கட்டாயத்தில் மத்திய வந்திருக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து களுவாஞ்சுடி டு பலகாமம் போகிறதுக்கு வந்திருக்கோம். டெக்டர்லாம் வந்து நாங்கள் பாலத்தட்டுல இருந்து இஞ்ச வரைக்கும் தட்டி தான் டெக்டர்ல இஞ்சால தண்ணி இல்லைன்னு பார்த்தா இஞ்சால ஃபுல்லா தண்ணி இங்க வரணும். இங்க இருந்து போற இது பெட்ரோல் செட்ல இருந்து நடக்க போறோம். வாங்க நீங்களும் பாருங்க, நீங்களும் வாங்க 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 நட. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் தண்ணி வரத்தறிக்கி பாவம் போல வருது. பெஸ்டா நடந்து வராரு. அவரை முன்னுக்கூட்டு நம்ம பின்னுக்கு போனா சரி. ஏரியா அங்கே போகல ஒருத்தர் அங்கே வர மாதிரி தெரியுதாக்கா? 1-2 சன மாதிரி தான் டெக்டர் கொண்டு வருது. இல்லை போக மாதிரி இல்லை, போமா நட மட்டும்தான். இது என்னடா பலகாமத்தில் வைத்தியசாலை வசதி இருக்குதானே, அதனால இங்கே வைத்தியசாலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது சரி. இங்கே டெக்டர் ஒன்றும் போட தேவையில்லை. இங்கேருந்து களுவாஞ்சுடி தான் போகணும் எல்லாரும். போகிறதுல இருந்து வெள்ளாவளி இடைக்குள்ள என்ன தம்பி பொருகாமம் அப்படி ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவில் இருந்து களுவாஞ்சுடிக்கு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்காக வேண்டி தான் டெக்டர் ஓடியாங்க. டெக்டர் இலவசமா இல்லை, ஒரு ஆளுக்கு 300 ரூபா, நாங்கள் 600 ரூபா கொடுத்தா இப்போ வந்திருக்கோம். கட்டாயமா கடைக்கு போகணும்ன்றது நிற்பந்ததுக்கு கட்டாயத்தில் மத்திய வந்திருக்கோம். கடைகள் வீடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் நிறைய க்ளோஸ் தான். ஃபுல்லாக தண்ணி ஏறி போய் கிடக்கு இந்த பக்கம். ஆனால் ரிஸ்கான வேலை அது. ரிஸ்கான வேலை அது. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்த இந்த அவ்வளவு கொண்டு வந்து தண்ணி. பாஸ் இவ்வளவு போகக்கூடாது பாஸ், நான் நடந்து வரணும். கையை போட்டு பாப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்ல சமயம் ஒரு டெக்டர் ஒன்று நெஞ்சாலையும் பெறுது. பாப்போம் இந்த டெக்டரில் போகவே நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்போம் பார்த்தீங்கன்னா எங்களை தெய்வம் மாதிரி ஒரு மாதிரி 2-3 வருஷங்களுக்கு உதவி செய்யறாங்க. பாருங்க இந்த வீடியோவில் அந்த மாதிரி காட்டுங்க. இந்த அண்ணாக்கள் கொக்கோட்டிச்சோலையிலிருந்து கல்முனைக்கு போயிட்டு கல்முனையிலிருந்து திரும்ப கொக்கோட்டிச்சோலை போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த வார வழியில் இவங்களை கண்டபடியாக நாங்கள் ஏறிட்டு வாரம். இவங்க வந்து மரக்கறி பொருட்களையும் வாழைப்பழம் மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை ஏற்றி போகிறாங்க. ஏற்றி போக்கல நாங்களும் ஏறிட்டு போய் கேட்டிருக்கிறோம். பாப்போம் தொடர்ச்சியாக பாப்போம் எவ்வளவு தண்ணி இருக்கேன். மரக்கறி என்னமா என்ன விலை? தெரியும் தானே இப்போ நூறலியால் தான் வார சாத்தியம் இல்லை தெரியும் தானே. என்ன கீழே அங்கே தண்ணி ஃபுல்லா தண்ணி தெரிஞ்சு கொடுத்து இந்த அப்புறம் ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சு எங்க போனா அது பாருங்க டெக்டர் எவ்வளவு தண்ணி போகுது. பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பண்ணுக்கு மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வருதான் காத்த பாருங்க. இங்க பாருங்க இந்த மரம் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி போயிருக்கீங்க பாருங்க. கிட்டத்தட்ட அந்த கட்டையெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி. நீங்க இந்த கடன் காத்து அடிக்க உங்களுக்கு விலங்கு ஏரியா மைக்கில் பாருங்க மக்களே. அப்பா தண்ணி அடிக்க பாருங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கணும் பண்ணுறது அந்த வரல. பிரிண்டரில் அவங்க பிரிண்டரில் 5-6 நாள் நாங்கள் ஒர்க் பண்ண போயிட்டு அதனால ஒரு போயிட்டு கடையை திறந்து பார்த்துட்டு வருவோம். இதோட சேர்த்து இந்த வீடியோவை மட்டும் போட்டோம்னா உங்களுக்கு வாரத்துக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். பாரத்துக்கு ஒரு போக்குவரத்து வசதி கூட இல்லை. பாருங்க பனையெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு தான் வைக்கிறது. அது நாங்கள் இப்போ ரோட்டால போகிற வழி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இது அங்கே பல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலே தண்ணி அடிக்கும் நினைக்கிறேன். பாருங்க பையன் அந்த மாதிரி கடைகளில் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டி இந்த தண்ணிகளை வரும்போது எப்படி என்ன நடக்க போது தெரியலவா.
இல்லண்ணா அது ரேடியேட்டர் அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்க நம்ம. ரேடியேட்டர் ஃபேன் தான் நம்மள தண்ணி எறிஞ்சு குளிக்க வாத்துட்டாரு. அத்தியாவசிய தேவைக்கு போயிட்டு வராங்க. பெட்ரோல் அடிச்சிட்டு மண்ணெண்ணெய் அதில் போறாங்க நினைக்கிறேன். நம்மள பாஸ் போடுறது பெட்ரோல் நாம நேரத்துக்கு போறாங்க. வாங்க பாப்போம். எப்படிதான் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வாழ்க்கையிலே தான் பெஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன். வேற அந்த மாதிரி பண்ணும் பயமும் கலந்த ஒரு விளையாட்டு வந்துட்டு திகில் நிறைந்த பயணம். இந்த பயணம் ஓகே. ஆத்துக்கிட்ட பாலத்தை எடுக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளவு தண்ணி இருந்த நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பாருங்க எல்லா மக்களும் மீன் வாங்க பார்த்துருக்காங்க. அந்த ஓட்டத்துக்கு நல்லா மீன் பிடி விடுது. இந்த அடுத்த நெருப்புடா. அங்காலையும் தண்ணி ஒரு சுட்டு கிடக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோலாம் சொன்னேன். எப்படி நீங்க பாருங்க இந்த ஆத்து வாழலாம் அடைஞ்சு போய் கிடக்கு. அதுதான் அங்கால சரி அங்கே காப்பாற்றாமல பாருங்க. ஆறும் ரோடும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க இது சேர்ந்து ரெண்டு பக்கம் ஆறும் நடுவால வீதி. போன வீடியோல சொல்லி அந்த ஊட்டி மாதிரி இருக்கிறது. இப்ப வந்து எப்படி இப்ப வெள்ளம் மாதிரி. ஓ